ஸோ ஹாய் மகளே வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவணா ஃபிஷ் டேங்க் செட்டப். ஸோ என்னோட அரவணாவை வச்சு உங்களுக்கு டெமோவாக காமிக்க போகிறேன். ஸோ எந்த மாதிரி டேங்க் செட்டப்பு அரவணாஸ்க்கெலாம் வைக்கணும், ஸோ லென்த் என்ன, பிரெத் என்ன, ஹைட் என்ன, ஸோ அதுக்கு இனிஷியல் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் அரவணா பிகினர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பர்ட்டாக ஆக முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், அரவணாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே டாப் ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் மங்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா, கீழே எல்லாம் தான் பாட்டமில் இடம் இருந்தாலும் அரவணாஸ் எப்போயுமே மேலே மட்டும்தான் ஸ்விம் பண்ணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வேறஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஃபீடு போடுறீங்க, அது லைவ் ஃபீடு கீழே போனால் மட்டும்தான் மேக்ஸிமம் போகும். இல்லைனா உடம்பு சரியில்லை அப்படின்னா கீழே போய் படுத்துக்கும். அதர் தேன் தட் அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி சர்ஃபேஸில் தான் வந்து ஸ்விம் பண்ணும். ஸோ அதனாலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அரவணாஸ் வளர்க்கணும், ஒன்று தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பாட்டம் லேயரில் இருக்கிற மாதிரியான ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷு, ஸோ கேட் ஃபிஷ் வெரைட்டிஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் லேயரில் என்னென்ன மீன்லாம் இருக்குமோ, அதாவது ஒரு மான்ஸ்டர் டேங்க்குக்கு என்ன இருக்குமோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் சைஸு நீங்கள் அரவணாஸ் எது எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு திங் நம்ம மைண்டில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஃபீட் லென்த்து கண்டிப்பாக இருக்கணுங்க. அதேமாதிரி பிரெத்தும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்லேருந்து 2.5 ஃபீட் இருக்கணும். ஹைட் வந்து நீங்கள் 1.5 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் இருக்கணும். ஸோ இனிஷியலாக என்னோட டேங்க் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டு. ஏன்னா நான் ஒரு அரவணா தான் வச்சுருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ 5 ஃபீட் போட்டிருக்கேன். அதே மாதிரி பிரெத்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி. ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 6 ஃபீட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா மினிமம் 5 ஃபீட்டு, அகலம் வந்து 2 அடி போடுங்க. ஹைட்டு வந்து 1.5 அடியிலேருந்து 2 அடி போடுங்க. ஸோ ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அரவணாஸ்க்கு. ஸோ அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபில்ட்ரு செட்டப்பில் வந்து சொதப்பிடுறீங்க. ஸோ அரவணாஸ் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபில்டரு இல்லை சம் ஃபில்டர் வைக்காமல் நீங்கள் வந்து இந்த பவர் ஃபில்டர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, உள்ளாரியே சைடில் வச்சுருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சைடில் அப்படியே ஃப்ளோ ஆகும் இல்லையா, இன்டர்னல் ஃபில்டர். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் குட்டியில் தான் அரவணா வாங்குவீங்க. அப்போ அந்த சைடில் இன்டர்னல் ஃபில்டர் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அது ப்ரெஷரில் தள்ளி தள்ளி விட்டு மீன் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு அரவணா டேங்க் செட்டப் அப்படின்னா நீங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் ஃபில்டர், அதாவது ஏரேஷன் ஸ்டோன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது கூட உங்களுக்கு சம்பு வைக்கிற லெவலுக்கு கெப்பாசிட்டி, அதாவது அந்த செட்டப்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா சம்பு தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நான் வச்சுருக்க மாதிரி ஒரு சம்மர்சிபிள் மோட்டார் வச்சு டாப் ஃபில்டர் வச்சுக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அரவணாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது டாப் ஸ்விம்மர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, மேலோட்டமான நீரோட்டத்தில் தான் ஸ்விம் ஆகும். அப்போ நீங்கள் இன்டர்னல் ஃபில்டர் வைக்கும்போது அதை அடித்து துரத்தி விடும். ஸோ தள்ளி விடும், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மீன் ஸ்ட்ரெஸ் ஆகாது. அந்த என்விரான்மெண்ட்ஸ் அதுக்கான தகுந்தாப்பில் அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் வந்து ஃபில்டர் வைக்கும்போது ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ ஏர் ஸ்டோனோ வச்சுக்கோங்க. அது கூட உங்களுக்கு சம்ப் வைக்க போகிறீங்கன்னா சூப்பர். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு சம்மர்சிபிள் பம்ப் வச்சு மேலே டாப் ஃபில்டர் வச்சுக்கோங்க. அதோட டாப் ஃபில்டர் செட்டப்பையும் நான் வந்து இந்த வீடியோ எண்டிங்கில் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் டேங்க் செட்டப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ லைட்டிங் என்னப்பா போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டிங் வந்து அரவணா வகையை பொறுத்து இருக்குங்க. இப்போ நீங்கள் சில்வர் அரவணா வாங்கினீங்க அப்படின்னா நார்மலாக 700 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் லைட்டில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து வந்துடும். சில்வர்லேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டீப் ஆரஞ்சு மாதிரி வரும். ஸோ டீப் ஆரஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஃபேட் ஆகும் இந்த சில்வர் கலர் வயசாக ஆக. அதே மாதிரி கோல்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போய்ட்டு இந்த டேனிங் லைட் அதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நேச்சுரலாக கோல்டுக்கு வந்துடும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்இடி லைட் ஃபிலிப்ஸோ இல்லை கிராம்ப்டனோ எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்போஸ் ரெட்டு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வாங்க போகிறீங்கன்னா டேனிங் லைட் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் என்ன பார்த்துருக்கேன், நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடது கோல்டு 24K கிராஸ் பேக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நார்மலான நம்ம வீட்டுக்கு போடுற எல்இடி லைட்டே தான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டாப் ஃபில்டர் வச்சுருக்கேன். சும்மா சாதாரண செட்டப் தான். அது உள்ளார எப்பயும் போல் மீடியா போட்டிருக்கேன், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு அரவேனாஸ் செட்டப்பாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, வாட்டரும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு அரவணாஸ்க்கு இந்த செட்டப் போதும். இப்போ நீங்கள்
ஒரு கம்யூனிட்டி டேங்க் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சம்பு செட்டப் தேவைப்படும். பட் ஆனால் நீங்கள் ஒன்று தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபேர் எனஃப் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்பான்ச் ஃபில்டர் வச்சுக்கலாம், ஏரேஷன் மோட்டர் வச்சுக்கலாம், அதாவது ஏரேஷன் பம்ப் வச்சு ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸோ மோட்டர் செட்டப்லாம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெட்டெல்லாம் வச்சுருந்தீங்க, சூப்பர் ரெட் அரோனாஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ போய்க்கோங்க, அப்படி இல்லைனா பிளாக் போய்க்கோங்க. அப்போ தான் அட்ராக்டிவாக அந்த ரெட் கலர் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் கோல்டு அரோனா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் போடுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அரோனா வந்து ரொம்ப டார்க்காக காமிக்காமல், ஸோ மேலே உள்ள இப்போ நீங்கள் நல்ல குவாலிட்டி எடுத்தால் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் கவர் ஆகும். இப்போ நார்மலான குவாலிட்டி எடுத்தோம்னா மேலே வந்து கலரேஷன் ஃபுல்லாக டெவலப் ஆகாது. அப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிளாக்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். அரவணாஸ் வந்து அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆகிக்கும் கலர்லாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக ஒயிட் போடுறப்போ அது ரொம்ப டார்க்காக தெரியாமல் அழகாக தெரியும். அதாவது ஃபிஷ் வந்து அந்த கலருக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆகிக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்டிக்கர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்காவாக தெரியும் அரவணாஸ். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு டேங்க் செட்டப். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட சைஸை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேங்க் மேக்ஸிமம் ஒரு அரவணா வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேங்க் 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு கேட் ஃபிஷ் வச்சுக்கோங்க. ஃபில்டரேஷன் செட்டப் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பார்த்துக்கோங்க, லைட்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.